தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரம் இருந்துச்சு நம்ம பார்த்தோம். குறிப்பா தென் மாவட்ட பகுதிகளில் மாலை நேரங்களுக்கு பிறகு கனமழையானது கொட்டி தீர்த்தது. மதுரை, திண்டுக்கல், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அதே சமயங்களில் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழையானது மாலை மற்றும் இரவு நேரங்களில் கொட்டி தீர்த்தது. ஒரு சில மணி நேரங்கள் மழை பெய்தாலும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை தென் தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவானதை பார்த்தோம். இன்றைக்கும் எங்கெல்லாம் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் எல்லாருமே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் குறிப்பாக நமக்கு வட தமிழகம், தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் எங்கெல்லாம் இன்றைக்கு நமக்கு கனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு நாட்களிலும் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பதிவாகும் என்பது குறித்து உங்களுக்கு தெளிவான தகவல் தெரிய வரும். தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெப்பம் அதிகரித்தாலும் மாலையில் கனமழையானது உறுதியாக நமக்கு தீவிரம் அடையும். சில இடங்களில் நமக்கு மிதமான மழையும், சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளையும் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். அப்போ பகல் நேரங்களில் நம்ம நேற்றைக்கு பார்த்தோம், சென்னையில 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை, மிக மோசமான ஒரு வெயிலுடைய தாக்கம் பதிவானது. சென்னை மட்டுமல்ல, வேலூர் போன்ற மாவட்டங்களிலும் மிக கடுமையான வெப்பம் பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் பதிவானது நம்ம பார்த்தோம். அப்போ நேற்றைய தினங்கள்ல ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்தது, அதே சமயங்களில் இன்னொரு பக்கம் மழை பொழிவும் ஒரு 5-8 மாவட்டங்கள் வரைக்கும் பதிவானதையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இனி வரப்போகிற இன்றைக்குமே கூட கனமழையானது தீவிரமாக எந்தெந்த மாவட்டங்கள்ல பதிவாக போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்திலும் மாலை நேரங்களில் பரவலாக கனமழையானது கொட்டி தீர்த்தது. இன்றைய கனமழை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பகல் நேரங்களுக்கு பிறகு பரவலாக மழை தொடங்கும். வால்பாறை, சோலையாறு, சின்னக்கலர் என முதல் கட்டமாக மேற்கு தொடர்ச்சியில தான் இன்றைக்கு மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய பகுதியிலிருந்து முடியக்கூடிய இடம் வரைக்கும் நம்ம மாவட்டத்தின் வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குறிப்பாக தெற்கு பகுதிகளில் கனமழையும், கோயம்புத்தூர் நகர பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் விட்டு விட்டு நமக்கு பதிவாகக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் பகல் வரைக்கும் பெருசாக நமக்கு மழை இருக்காது. மாலை நேரங்களில் அப்படியே வானம் மேகமூட்டமாக இருக்கும். இரவு நேரங்கள் நெருங்கும் போது பரவலாக கனமழை பொறுத்தவரை நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் பலத்த மழையானது பதிவாகும். தேனி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், ஓரிரு இடங்களில் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை பகுதிகளில் சற்று கனமழையானது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் தெற்கு பகுதிகளிலும் பரவலாக அவ்வப்போது விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்புகள் தேனி மாவட்டத்திலும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்றைக்கே நமக்கு மழை வந்துச்சு, வராமலாம் கிடையாது. திண்டுக்கல் மாவட்டங்களில் நேற்றைக்குமே நமக்கு கனமழை பதிவாச்சு. இன்றைக்கும் மழை இருக்கு. திண்டுக்கல், மதுரை போன்ற இடங்களில் இன்றைக்கும் நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நேற்றைக்கு உங்கள் பகுதிகள் எங்கேயாவது பெய்யாமல் போயிருந்தாலும் இன்றைக்கு நமக்கு மழை வாய்ப்பாக இருக்கும். பழனி, ஒட்டஞ்சத்திரம், அதே மாதிரி திண்டுக்கல்னுடைய நகர பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களில் கனமழை வெளுத்து வாங்கும். மதுரை மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் சூறை காற்றுடன் கூடிய கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. பரவலாக ஒரு கனமழை ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரங்கள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மதுரை மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரங்கள் வரைக்கும் நிச்சயமாக நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள், புதுக்கோட்டையில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொன்னமராவதி, இலுப்பூர் போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. புதுக்கோட்டை முழுவதுமாகவே கனமழை கிடைக்குமா அப்படிங்கிறது பலருடைய கேள்விகளாக இருந்தது. புதுக்கோட்டையில் நிச்சயமாக மழை கிடைக்கும். டெல்டாவில் 2 மாவட்டம் தான், ஒன்று புதுக்கோட்டை, இன்னொன்று திருச்சி. இந்த 2 பகுதிகளிலும் உறுதியாக நமக்கு மழை பொழிவுகள் பதிவாக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நீங்க தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை இந்த இடங்கள், பெரம்பலூர், அரியலூர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் மழை தீவிரம் இருந்திருக்காது. இன்றைக்கும் பெரிதளவில் மழை தீவிரம் இருக்க போறதும் கிடையாது. அதனால
வரக்கூடிய நாட்களில் இந்த பகுதிகளுக்கு எப்போ மழைன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தினந்தோறும் வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. இன்றைக்கு வந்து டெல்டாவினுடைய புதுக்கோட்டை மற்றும் திருச்சியிலையும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மற்ற இடங்கள், மற்ற டெல்டாவின் பகுதிகள் வருகிற நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் தேதிகளோட. அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை இருக்கும். நேற்றைய தினமே நமக்கு பரவலாக ராமநாதபுரத்திலும் சில இடங்களில் கனமழை பதிவானது. தொடர்ந்து இன்றைக்கும் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் இடி மின்னல் கடுமையாக இருக்கும். மாலை நேரங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. சிவகங்கையில் நமக்கு பகலில் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிவகங்கை, விருதுநகரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை வர்றதுக்கான அறிகுறியே தெரியாது. பகல் நேரத்தில் வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் மாலை நேரங்கள் பிறகு சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி பரவலாக விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும். சிவகங்கை மற்றும் விருதுநகரில் கூட ஓரிரு இடங்களில் எதிர்பார்க்கலாம். விருதுநகரில் எல்லா பகுதியிலும் மழை வரலனா கூட சில இடங்களில் கண்டிப்பாக நமக்கு மழை வாய்ப்பு இன்றைக்குமே கூட எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக வெயில் ரொம்ப அதிகமாக வாட்டி வதைக்கிற வேலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. எதிர்பார்த்துருங்க. வேலூர் மாவட்டம், குறிப்பாக குடியாத்தம், காட்பாடி போன்ற இடங்கள், நிறைய இடங்கள் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ரொம்ப கனமழை இல்லை, ஓரளவு மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். ஓரிரு இடங்களில் சற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மற்றபடி நமக்கு வெயிலின் தாக்கம் தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்களிலும் வேலூர் மாவட்டங்களில் தொடர்ந்து காணப்படக்கூடும். கிருஷ்ணகிரியில் பரவலாக மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று மற்றும் நாளை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பகுதியாக மிதமான மழை இருக்கும். அதாவது மாவட்டம் முழுவதும் மழை பெய்யும் என்று சொல்ல முடியாது. ஓரிரு இடங்களில் பகுதியாக மட்டும் ஒதுக்கிய மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் மழை ஒதுக்கி பரவலாக மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கும். இன்றும் நாளையும் கணிசமாக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் பரவலாக மழை பொழிவுகள், மிதமான மழை கூட எதிர்பார்க்கலாம். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூரில் ஓரிரு இடங்களில் நமக்கு மிதமான மழை மட்டும் பதிவாகும். அப்போ மற்ற மாவட்டங்களில் என்னங்க ஆச்சு? நிறைய மாவட்டங்கள் சொல்லாமலே இருக்கே அப்படின்னா, மற்ற அறிவிக்கப்படாத மாவட்டங்கள்லாம் வெயில் மட்டுமே மிஞ்ச போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, இங்கெல்லாம் வெயில் மட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். கடலூர் மாவட்டங்கள் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் குறிப்பாக நமக்கு மழை வாய்ப்புகள் பதிவானது. மழை பெய்யாமலாம் இல்லை. கடலூர் மாவட்டம் வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், அதை தொடர்ந்து விருத்தாச்சலம், நெய்வேலி, வடலூர் போன்ற இடங்களில், அதாவது குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் நள்ளிரவு நேரங்களில் பதிவானதை பார்த்தோம். இது போல கடலோர மாவட்டங்கள், சென்னையிலிருந்து நாகை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் மழை வந்திராது. அவ்வப்போது சில இடங்களில் பகுதியாக மட்டும் மிதமான மழை பதிவாகி ஓய்வு கொடுத்துரும். அதனால் சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓரிரு இடங்கள் ரொம்ப குறைவான ஒரு மழை பொழிவு தான். சில இடத்துல மட்டும் மழை பதிவாகி விட்டுவிடும். ஆனால் நமக்கு அதிகமான மழை பொழிவுகள் இன்றைக்கு வந்து தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டத்தின் சில பகுதிகளானது நமக்கு இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இந்த வட தமிழக கடலோர மற்றும் டெல்டாவில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் வழக்கம் போல இன்னைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்க போது எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. வெப்ப அலை பொறுத்தவரை பகல் நேரங்களில் நிச்சயமாக வீசக்கூடும். மிதமான மழை மட்டுமே, அதாவது கடலோர பகுதிகளில் மிதமான மழை பகுதியாக மட்டுமே பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. வீச போகும் வெப்ப அலை தமிழகத்தில் அடுத்து வரும் சில நாட்களுக்கு பகல் நேரங்களில் வெப்ப அலையானது வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இயல்புக்கும் அதிகமாகவும் வெப்பம் பதிவாகும். இயல்புக்கும் அதிகமாகவும் வெப்பம் பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கிறோம். அதனால நமக்கு இந்த கோடை வெயில் இன்னும் முடிவடையில. அடுத்து வரக்கூடிய ஜூன் 15 வரைக்குமே இந்த வெயிலுடைய அந்த தாக்கம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஜூன் 15க்கு பிறகுதான் படிப்படியாக நமக்கு அந்த வெப்பநிலையெல்லாம் சற்றே கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கினாலும் வெயிலுடைய தாக்கம் அந்த முதல் 2 வாரங்கள், ஜூன் முதல் 2 வாரங்கள் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதன் பிறகுதான் படிப்படியாக சற்று குறைந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வருஷம் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் மீண்டும் ஒரு கோடை வெயில் போல அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதற்கான காரணத்தையும் அடுத்தடுத்து வரக்கூடிய வானிலை அறிக்கையில கண்டிப்பா நம்ம சொல்றோம் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.